பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு கட்டத்துக்கு மேல உங்களால ரிட்டர்னே ஹேண்டில் பண்ண முடியல, உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்தாலே இது ரிட்டர்ன் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி பயமா இருந்துச்சுன்னா, நம்ம என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட ரிட்டர்ன்ஸை குறைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஃபுல் டீடைல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை கண்டினியூவா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே எழுதிருங்க. இப்போ இ-காமர்ஸ் பிசினஸ்ல நம்மளால ரிட்டர்ன் அவாய்ட் பண்ணவே முடியாது. இது நீங்க செல் பண்ற ஓன் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மா இருந்தாலும் சரி, இல்ல அமேசான், பிளிப்கார்ட் மாதிரியான வெப்சைட்ல செல் பண்ணாலுமே நம்மளால ரிட்டர்ன் அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் ரூல் படியே இ-காமர்ஸ் வெப்சைட்ல நம்ம செல் பண்ற ப்ராடக்ட் எல்லாத்தையுமே கண்டிப்பா நம்ம ரிட்டர்ன் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு சில ப்ராடக்ட் மட்டும் தான் எக்ஸெப்ஷன் கேட்டகரியா இருக்கும். இது தாண்டி நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் நம்ம கண்டிப்பா ரிட்டர்ன் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால நம்மளால ரிட்டர்ன் அவாய்ட் பண்ணவே முடியாது. ஆனா இந்த ரிட்டர்ன் வந்து ஒரு சில நேரங்கள்ல நமக்கு ரொம்பவே பிரச்சனையா இருக்கும். நம்மளோட ப்ராஃபிட் எல்லாத்தையுமே அந்த ரிட்டர்னை எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க அமேசான், பிளிப்கார்ட் மாதிரியான வெப்சைட் எல்லாம் செல் பண்ணி ஒரு நாளைக்கு உங்களுக்கு 15 ஆர்டர் ரிசீவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அந்த 15 ஆர்டர்ல 8 ஆர்டர் திரும்ப ரிட்டர்ன் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் இருக்க போகுது? நமக்கு வர ப்ராடக்டோட ப்ராஃபிட்டோட சேர்த்து நமக்கு டோட்டலா மிகப்பெரிய லாஸ்ல கொண்டு போய் விட்டுரும் இந்த ரிட்டர்ன் இவ்வளவு ரேஷியோல இருந்துச்சுன்னா. அதனால நம்ம இந்த ரிட்டர்ன் கண்டிப்பா கன்சிடர் பண்ணி ஆகணும். இந்த ரிட்டர்னை நம்ம ரெடியூஸ் பண்ணி ஆகணும். அப்படி இல்லாம இதை நம்ம இக்னோர் பண்ணிட்டோமா இது நம்மளோட ப்ராஃபிட்டோட சேர்த்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு விடும். இதனால நம்ம கண்டினியூவா பிசினஸே பண்ண முடியாது. இப்ப நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம், நம்மளோட ரிட்டர்ன்ஸ் எப்படி குறைக்கலாம்னு பார்க்கலாம். நமக்கு பர்டிகுலர் லிஸ்டிங் இல்லைன்னா ஒரு ப்ராடக்ட்ல இருந்து நிறையவே ரிட்டர்ன்ஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணலாம், ரீசெண்டா உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கிற ரேட்டிங் எல்லாமே செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா ரீசன் ஃபார் ரிட்டர்ன் ஒரு டேப் இருக்கும். இதுல போய் செக் பண்ணி பார்த்தோம்னா என்ன ரீசனால ஒவ்வொரு கஸ்டமரும் ரிட்டர்ன் கொடுக்குறாங்களோ இது எல்லாத்தையுமே நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இந்த ரீசன் ஃபார் ரிட்டர்ன்ல காமனா ஒரு ரீசன் இருக்கும். நீங்க எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும், உங்களுக்கே தெரியும். இதுல வந்து 90% பீப்புள் வந்து ஒரே ரீசன் தான் சொல்லிருப்பாங்க. மீதி 10% மட்டும் நிறையவே வேரி ஆகிட்டே இருக்கும். அதனால இந்த 90% பீப்புள் என்ன ரீசன்னால ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்களோ அதை உங்களோட ப்ராடக்ட்ல பிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்ப நிறைய பேர் வந்து சைஸ்ல ப்ராப்ளம் இருக்கு, இது ரொம்ப சின்ன சைஸா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. கண்டிப்பா உங்களோட ப்ராடக்ட்ல சைஸ்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அது நீங்க கண்டிப்பா ஐடென்டிஃபை பண்ணி சரி பண்ணி தான் ஆகணும். நம்ம என்னதான் ப்ராடக்ட் ஹை குவாலிட்டியில சூஸ் பண்ணாலும், என்னதான் நம்ம வந்து ரொம்ப அட்ராக்டிவா ப்ராடக்ட் எடுத்து எஸ்இஓ பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணாலும் ரியல் டைமா அதை யூஸ் பண்ற கஸ்டமருக்கு மட்டும் தான் அது என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வரும். நிறைய பேர் ஒரே விதமான ப்ராப்ளம் சூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நம்மளோட ப்ராடக்ட்ல தான் ஏதோ இஷ்யூ இருக்கும். அதை ஐடென்டிஃபை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணாலே போதும். மோஸ்ட்லி நமக்கு வந்து ரிட்டர்ன் எல்லாமே குறைஞ்சிடும். அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் இல்லை, அவ்வளவு ரேட்டிங் ரிவ்யூ தான் இல்லை, ஒரு நியூ ப்ராடக்ட் தான். ஆனா ரிட்டர்ன் மட்டும் வந்துட்டே இருக்கு. ரீசன் எதுவுமே கரெக்டான ரீசன் இல்லைன்னா உங்க ப்ராடக்ட் சிமிலரா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அந்த ப்ராடக்டோட நெகட்டிவ் ரேட்டிங் எல்லாத்தையுமே நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அதுல இருந்தே உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷன் கிடைக்கும். உங்களோட ப்ராடக்ட்ல என்ன இஷ்யூ இருக்கு, இதை நம்ம எப்படி பிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரிக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். ரீசெண்டா நம்மளோட ஒரு ப்ராடக்ட் வந்து அமேசான் சாய்ஸ் பேட்ச் கிடைச்சிருந்துச்சு. இது எப்படி கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ஃபுல் வீடியோ போட்டுருக்கேன். அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் புரியும். இப்ப நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது என்னன்னா, நமக்கு வந்து ரிட்டர்னை நம்ம ரெண்டா ஸ்பிளிட் பண்ணும். ஒன்னு கஸ்டமர் ரிட்டர்ன், இன்னொன்னு கொரியர் ரிட்டர்ன். இப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த ரிட்டர்ன் அதிகமா வந்ததுன்னு பாருங்க. உங்களுக்கு கஸ்டமர் ரிட்டர்ன் அதிகமா வந்துச்சுன்னா நம்ம ப்ரீவியஸா சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. அதை ஃபாலோ பண்ணாலே மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் எல்லாமே குறைஞ்சிடும். இதுல இன்னொன்னு ரிட்டர்ன் என்னன்னா கொரியர் ரிட்டர்ன். இப்ப இந்த கொரியர் ரிட்டர்ன் வர்றதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. கஸ்டமர் வந்து அந்த பார்சல் வாங்க முடியாம போயிருக்கலாம், இல்லைன்னா கொரியர் பார்ட்னர் சரியில்லாம இருந்துக்கலாம். இதை தாண்டி இதுக்கு நம்ம என்ன ஆக்ஷன் பண்ணி இதை ரிடியூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி உங்களுக்கு கொரியர் ரிட்டர்ன் அதிகமா வருதுன்னா அதுக்கு என்ன மெயின் ரீசனா இருக்குன்னா உங்களோட பேக்கேஜிங் குவாலிட்டி ரொம்பவே லோவா இருக்குன்னு அர்த்தம். உங்களோட பேக்கேஜிங் சரியில்லை. இந்த பார்சல் வந்து அமேசான்ல வந்து கஸ்டமர் ட்ரெஸ் பண்ணனாலே உங்களுக்கு நிறையவே இந்த மாதிரி கொரியர் ரிட்டர்ன் வரும். இதை எப்படிலாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இம்ப்ரூவ் பண்றதுக்கு கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கிற மாதிரியான பேக்கேஜிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்க. இப்ப இந்த காட்டன் பாக்ஸ் நீங்க ரொம்ப லோ குவாலிட்டியா செல் பண்ணிருக்கீங்கன்னா உங்க கஸ்டமர் கைக்கு போட்டதுலேயே ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கலாம். சரி இந்த ப்ராடக்ட்னா இவ்வளவு குப்பை மாதிரி வந்திருக்கு, நம்ம எப்படி வாங்குறதுன்னு நினைச்சிட்டு உங்களோட கஸ்டமர் ரிட்டர்ன் அனுப்புறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. அப்புறம் நீங்க பாலிகவர் மாதிரியான ஆப்ஷனை யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம ரொம்பவே லோ ஜிஎஸ்எம் இருக்கிற பாலிகவர் யூஸ் பண்ணோம்னா அது டிரான்ஸ்போர்ட்லயே சில இது ஈஸியாவே கிழிஞ்சிடும். இந்த மாதிரி கிழிஞ்சிருந்தாலுமே கஸ்டமர் ஆல்ரெடி யாரோ ஓப்பன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுப்பாங்க. இதுல மூணாவது நம்ம இம்ப்ரூவ் பண்றது என்னன்னா நம்ம வந்து நம்மளே ஒரு சில காட்டன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து நம்மளோட ப்ராடக்ட் சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சு பேக் பண்ணி அனுப்புவோம். நம்மளோட பேக்கேஜிங் காஸ்ட் ரெடியூஸ் பண்றோம். இப்படி பண்றதுனால எந்த தப்புமே இல்லை. ஆனா அது ரொம்பவே கிளீனா ப்ரெசென்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட கஸ்டமர் இது ஆல்ரெடி யாரோ ஓப்பன் பண்ணிருக்காங்க, கொரியர் பார்ட்னரே ஓப்பன் பண்ணிட்டு நம்மளோட ப்ராடக்ட் வேற ப்ராடக்ட் வச்சு கொடுக்குறாங்க, இது ஒரு ஸ்கேம் நினைச்சு அவங்க ரிஜெக்ட் பண்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. அதனால ஒரு பேக்கேஜிங் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணாலே இது ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ் ஆயிடும். இதையும் தாண்டி உங்களுக்கு நிறையவே ரிட்டர்ன்ஸ் வந்து பேக்கேஜிங் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். ஆனா கொரியர் ரிட்டர்ன் எனக்கு அதிகமா வந்து நினைச்சோம்னா நீங்க வந்து பிராண்டட் பேக்கேஜிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க அமேசான்ல செல் பண்ணிட்டீங்கன்னா அமேசான் பிராண்ட் நேம் இருக்கிற பாலிகவரையும் காட்டன் பாக்ஸையும் யூஸ் பண்ணுங்க. இதனால உங்களுக்கு கொரியர் ரிட்டர்ன் நிறையவே ரெடியூஸ் ஆகும். அப்புறம் இ-காமர்ஸ் பிசினஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஹை குவாலிட்டி பேக்கேஜிங் மெட்டீரியல் ரீசனபிளான பிரைஸ்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னென்ன ஹை குவாலிட்டி பேக்கேஜிங் மெட்டீரியல்னா ரொம்ப ரீசனபிளான பிரைஸ்ல நம்ம லான்ச் பண்ணலாம்னு இருக்கோம். நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் ஆனீங்கன்னா அதை சீக்கிரமாவே நான் லான்ச் பண்ண ட்ரை பண்றேன். உங்களுக்கு இந்த பேக்கேஜிங் மெட்டீரியல் வேணும்னு பிகேன்னு கமெண்ட் பண்ணுங்க. அது ரொம்பவே சீக்கிரமா லான்ச் பண்ண ட்ரை பண்றோம்.
அப்ப நம்ம அடுத்ததா பார்க்க போற ஆப்ஷன் என்னன்னா, ஒரு சில பேர் ப்ராடக்ட் செல் பண்றப்ப அது நிறையவே கலர் வேரியேஷன் இருக்கும். ஆனா அது எந்த கலருமே அவங்களால கரெக்ட் டயத்துல டெலிவரி பண்ண முடியாது. அதனால இதை மல்டி கலரா செல் பண்ணுவாங்க. இப்ப எக்ஸாம்பிள் இந்த மவுஸ் நீங்க செல் பண்றீங்க. இந்த மவுஸ் வந்து உங்களுக்கு ரெட் கலர்லயே உங்களுக்கு 10 குவான்டிட்டி கிடைக்காது, ப்ளூ கலர்ல கிடைக்காது. கலர் வந்து எனக்கு மிக்ஸ் ஆகி தான் கிடைக்கும். ஒரு கலருமே நல்ல டெடிகேட்டடா செல் பண்ண முடியாது. ஒரு லிஸ்டிங் கிரியேட் பண்ணிடுவாங்க. அப்ப உங்களுக்கு கரெக்டா எந்த கலர் அவைலபிளா இருக்கோ அது தொடர்ந்து அவங்க ஷிப்பிங் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப இந்த மாதிரியான இருக்கிற சுச்சுவேஷன்ல உங்களோட ப்ராடக்ட்டை நீங்க மல்டி கலர்ல லான்ச் பண்ணலாம். எக்ஸாம்பிள் இந்த மல்டி கலருங்கிற கீவேர்டு வந்து உங்களோட டைட்டிலா இருக்கட்டும், டிஸ்கிரிப்ஷனா இருக்கட்டும், அப்புறம் உங்க ப்ராடக்டோட இமேஜஸ்ல கூட அது என்னென்ன கலர்ல அவைலபிளா இருக்கோ அது எல்லாத்தையுமே ஒரே இமேஜா கன்வெர்ட் பண்ணி அதுக்கு மேல மல்டி கலர்னு போட்டு நீங்க இந்த மாதிரி ஆட் பண்ணிடலாம். இப்ப இந்த இமேஜ் வந்து உங்க லிஸ்டிங்ல 2வது இமேஜாவோ 3வது இமேஜாவோ ஆட் பண்ணிட்டீங்க. இதை பாக்குற கஸ்டமர் வந்து இது மல்டி கலர்ல இருக்கும் போல, இது எந்த கலர் வேணாலும் நமக்கு வரலாம்னு நினைச்சிட்டு அவங்க ரெடியா இருப்பாங்க. கலர் வேரியேஷனால ஒரு ப்ராடக்ட் ரிட்டர்ன் ஆகிற ரீசன் வந்து ரொம்பவே கம்மியாயிடும். இதனால இந்த ட்ரிக்கை நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி தான் சைஸ் நீங்க கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. நம்மளோட ப்ராடக்ட் வந்து போட்டோல பார்க்கறதுக்கு பெரிய சைஸ் மாதிரி இருக்கும். ஆனா ரியல் டைமா அதோட சைஸ் ரொம்பவே சின்னதா இருக்கும். அதனால உங்க ப்ராடக்ட் ரியல் டைம் இமேஜ் ஆட் பண்ணுங்க. எக்ஸாக்டா உங்க ப்ராடக்டோட டைமென்ஷன் வந்து டைட்டில், இமேஜஸ் இது எல்லாத்தையுமே நீங்க இன்க்ளூட் பண்ணாலே மேக்ஸிமம் இந்த மாதிரி வர ரிட்டர்ன் எல்லாமே நமக்கு குறைஞ்சிடும். அப்புறம் நம்ம அடுத்த பார்க்க போற ஆப்ஷன் என்னன்னா, உங்களோட லிஸ்டிங்ல கண்டிப்பா வீடியோ ஆட் பண்ணுங்க. இப்போ நம்ம ப்ராடக்ட் பத்தி எல்லா ஸ்பெசிபிகேஷனுமே நம்மளால இமேஜஸ்ல மட்டுமே கன்வே பண்ணிட முடியாது. இது நம்ம ஒரு வீடியோ ஆட் பண்ணோம்னா அது கஸ்டமருக்கு இன்னுமே ஈஸியா புரியும். எக்ஸாக்டா நம்மளோட ப்ராடக்ட் எப்படி இருக்கும், அது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமருக்கு இன்னுமே கிளியரா புரியும். இப்போ உங்களோட ப்ராடக்ட் வந்து அசம்பிள் பண்ற மாதிரி தான் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க வீடியோ ஆட் பண்ணதான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய கஸ்டமருக்கு உங்க ப்ராடக்ட் எப்படி அசம்பிள் பண்ணணும்னு தெரியாம அந்த ரீசன்னாலே நிறைய பேர் ஈஸியா ரிட்டர்ன் போறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. இப்போ நீங்க உங்க ப்ராடக்ட் எப்படி அசம்பிள் பண்ணணும், இல்லைன்னா ரியல் டைமா எப்படி யூஸ் பண்ணணும், இல்லைன்னா எப்படிலாம் கஸ்டமர் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா உங்களோட லிஸ்டிங்ல ஆட் பண்ணாலே போதும். உங்களோட ரிட்டர்ன் ரேஷியோ ரொம்பவே குறையும். ஏன்னா கஸ்டமர் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிடும். இதனால நம்மளோட ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்க மாட்டாங்க. கரெக்டா ஆக்சுவல் ப்ராடக்ட் எப்படி இருக்குமோ அதை மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நம்மளோட ப்ராடக்டா வாங்குவாங்க. அப்புறம் இந்த வீடியோ ஆட் பண்றதே நம்ம இன்னொரு ட்ரிக் கூட யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு நியூவா லிஸ்டிங் கிரியேட் பண்ணிட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லயோ இல்லைன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லயோ ரேட்டிங்காக நம்மளோட ப்ராடக்டா நம்மளே வாங்க சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து ரேட்டிங் இப்படிலாம் போறதுக்கு முன்னாடி ஆக்சுவலா உங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ண எப்படி இருக்கும், உங்களோட ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணாலும் அவங்களே ஒரு வீடியோ மேக் பண்ண சொல்லுங்க. முடிஞ்சா நீங்களே அந்த வீடியோ மேக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அந்த வீடியோவை அவங்களோட ரிவ்யூல ஆட் பண்ணாங்கன்னா இது இன்னுமே கன்வீனியன்டா இருக்கும். உண்மையிலே ஒரு கஸ்டமர் எப்படி வாங்கியிருக்காரு, இந்த கஸ்டமர் இந்த ப்ராடக்ட் வாங்கினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியரா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சோம். ஏன்னா நம்மளோட ப்ராடக்டோட இமேஜ் வந்து நம்ம ப்ராப்பரா லைட்டிங் எல்லாம் செட் பண்ணி நிறைய கஸ்டமர் அட்ராக்ட் பண்றதுக்காக தான் நம்மளோட மெயின் இமேஜஸ் ரெடி பண்ணிருக்கோம். இந்த மாதிரி உங்க ப்ராடக்ட் ரிவ்யூல இருக்கிற போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே ஆக்சுவலா உங்க ப்ராடக்ட் எப்படி இருக்குமோ, நேச்சுரல் லைட்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான போட்டோஸா இருக்கும். இதனால கூட நம்மளோட ரிட்டர்ன் ரொம்பவே குறையும். இப்ப நம்ம ஃபைனலா பார்க்க போற ஆப்ஷன் என்னன்னா, இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டெப்ஸ்னே சொல்லலாம். ஆனா நிறைய செல்லர் வந்து இதை ஃபாலோ பண்றதே இல்ல. ஏன் நிறைய செல்லருக்கு இது எப்படி பண்ணணுன்றதே தெரியல. அது என்னன்னா, உங்களோட ப்ராடக்ட் கீழே நிறையவே கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் உங்களோட ப்ராடக்ட் கீழே நிறைய பையர்ஸ் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ உங்க ப்ராடக்ட்ல ஏதோ டவுட் இருக்கு, ரேண்டமா ஒருத்தர் வாங்கணும்னு நினைக்கிறாரு, அவர்களும் அந்த கொஸ்டினுக்கு மேக் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வர கொஸ்டின் எல்லாத்துக்குமே கண்டிப்பா நீங்க ஆன்சர் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் உங்க ப்ராடக்டோட கெப்பாசிட்டி என்ன, இது ஒரு 2 லிட்டர் கெப்பாசிட்டி, 5 லிட்டர் கெப்பாசிட்டி அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் பண்ணணும். அப்புறம் உங்க ப்ராடக்ட் என்ன மெட்டீரியல் மேக் பண்ணிருக்காங்க, இது மல்டி கலர் ஆப்ஷன் அவைலபிளா இருக்கா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே நம்ம ப்ராப்பரா ஆன்சர் பண்ணோம்னா இதனாலே நிறைய பேர்ஸ் வந்து இது படிச்சு பார்த்துட்டு இந்த ப்ராடக்ட் நமக்கு செட் ஆகுதுன்னு வாங்காம போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதனால கவலைப்படாதீங்க. அவங்க வாங்கி கண்டிப்பா ரிட்டர்ன் தான் போட போறது. அதுக்கு முன்னாடியே நம்ம ப்ராடக்ட் வாங்க வந்தாங்கன்னா நம்மளோட ரிட்டர்ன் ரேஷியும் கம்மியாகும். அதோட சேர்த்து நமக்கு பேக்கேஜிங் மெட்டீரியல் ஆகிற செலவு, நமக்கு கொரியர் ஆகிற செலவு எல்லாமே கம்மியாயிடும். அதனால ப்ராப்பரா இந்த மாதிரி உங்களுக்கு வர கொஸ்டின் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்னாலே நம்மளோட ப்ராடக்டோட SEO கூட ஆட்டோமைஸ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு வந்து உங்க லிஸ்டிங் கீழே ஒரு கொஸ்டின்லாம் எப்படி ப்ராப்பரா ஆன்சர் பண்ணணும் தெரியல, இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பத்தி நீங்க கிளியரா எதுவுமே இல்லை, டெடிகேட்டான ஒரு வீடியோ போடுவோம்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா போடுவோம். ஏன்னா இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். இதை வச்சு நம்மளோட ப்ராடக்டோட SEO நம்மளால ஆப்டிமைஸ் பண்ண முடியும். இன்னும் நிறைய இம்பார்ட்டன்டான விஷயங்கள் இது இருக்கு. நீங்க நிறைய பேர் இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா சொல்லுங்க, இதுக்காகவே நம்ம டெடிகேட்டான ஒரு வீடியோ போடுவோம். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்ப்போம். அதை நீங்க கண்டினியூவா பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க.